எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இது முதல் வாரத்தில் இந்த கோர்ஸில் இருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ். முதல் வாரம் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதில் நான் இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணுறதா ஒரு ஐடியா. ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட், சாம்பிள் ஸ்பேஸ், சிக்மா ஃபீல்டு, இது ஏற்கனவே ஒரு லெக்சரில் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த லெக்சரில் ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். இப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி த ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டியை என்னன்னு ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, அதிலிருந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வருது. அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து சிக்மா ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு செட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்க எஃப்லேருந்து ரியல் லைனுக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டு எஃப்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு வேல்யூ கிரேட் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் பி ஆஃப் ஒமேகா வேல்யூ 1. மூணாவது ப்ராப்பர்ட்டி மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கு பியில் யூனியன் பண்ணுறதும் இண்டிவிஜுவலாக பண்ணி சம்மேஷன் பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எனி ரியல் வேல்யூடு செட் ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். இந்த மூணுத்தையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ். அப்புறமும் உங்களுக்கு சொன்னேன், ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு யூனிக் சாம்பிள் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்மா ஃபீல்டை கிவன் ஒமேகாலே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் எஃப் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா ஏதாவது ஒரு சிக்மா ஃபீல்டுக்கு, அதே மாதிரி நீங்கள் பி ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பி ஃபங்க்ஷனை இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒமேகா ஃபிக்ஸ்டு, எஃப் எதுவானாலும் இருக்கலாம், சிக்மா ஃபீல்டு எதுவானாலும் இருக்கலாம்னா மோர் தென் ஒன்ஸ் சிக்மா ஃபீல்டு க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் எஃப் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பியும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் கிடைக்கும். இதை ஏன் உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பின்னாடி வர்ற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு. அப்படின்னா ஒமேகா எஃப் பி எல்லாமே ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறமா நம்ம வேறு என்னென்னலாம் டெவலப் பண்ணோமோ அதை வச்சுட்டு நம்ம நிறையா ஸ்டடி பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷனில் தான் வருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, போன கிளாஸில் ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம் போன கிளாஸில். இப்போ இன்னைய கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் of a probability. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால் அதை முதல்ல எழுதிடுறேன். ஒமேகா எஃப் பி இது கிவன் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான் நம்ம இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, பி ஆஃப் எம்டி செட் 0. நீங்கள் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஒமேகா 1, பி ஆஃப் எம்டி செட் 0. இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, ஏதாவது 2 எலிமெண்ட்டை எஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 எலிமெண்ட்டும் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டு. ஏ அண்ட் பி எஃப்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு பேர் ஈவெண்ட்டு.
ஸோ ஏதாவது ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் எடுத்திங்கன்னா இன்டர்செக்ஷன் வந்து எம்டி செட்டு. இது வந்து எம்டி செட் நோட்டேஷன். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அதனுடைய வேல்யூ என்னன்னா probability of A plus probability of B. இதை வந்து நீங்கள் ஒரு வென் டயக்ராம் வச்சு பார்க்கலாம். ஒரு ஒமேகாங்கிற ஒரு வென் டயக்ராம் போட்டுட்டு இந்த ஹோல் இது வந்து ஒமேகா, ஒரு செட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது வந்து நான் ஓவர்லாப்பிங் செட் பி. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் ப்ராபபிலிட்டி வேணும்னா யூனியன்னா ஷேட் பண்ணி பாருங்க. தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வெனவர் இன்டர்செக்ஷன் ஈவெண்ட் வந்து எம்டி செட்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஒரு ஓவர்லாப்பிங் டூ ஈவெண்ட்ஸ் நீங்கள் டயக்ராம் பண்ணிவிட்டு வென் டயக்ராம் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மேஷன் பண்ணணும், மைனஸ் அந்த காமன் போர்ஷனை டிலீட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன். இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை எனி ஈவெண்ட்டை எஃப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ப்ராபபிலிட்டி வந்து 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்கல, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். ப்ரூஃப் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ப்ரூஃபு ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன பண்ணலான்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு எலிமெண்ட்டை ஏ அண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். ரெண்டு எலிமெண்ட்டை ஏ அண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டுமே பிலாங்கிங் டு எஃப் தான். ஏ அண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் எடுத்ததுனால இதனுடைய இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்டி செட். ஸோ நான் என்ன பண்ணலான்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் இது பண்ணேன்னா யூனியன் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஒமேகா. எனக்கு ஏற்கனவே தெரியும் பி ஆஃப் ஒமேகா வந்து 1. இப்போ தான் நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் பி ஆஃப் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. நாலாவது ப்ராப்பர்ட்டி, ஃபார் எனி A, B belonging to F, ரெண்டுமே Fல இருக்க எலிமெண்ட்டு. இப்போ நான் வந்து A அண்ட் B இன்டர்செக்ஷன் எம்டி செட்டுங்கிறத நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதில்ல, வெறுமனே எனி ஈவெண்ட் A, B அப்படியா இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. போன ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் என்ன சொன்னோமோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டு, இது வந்து எனி ஈவெண்ட். ஸோ அதனால் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி, ஃபார் எனி ஏ பி பிலாங்கிங் டு எஃப், அது போக நான் இன்னொரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். என்ன கண்டிஷன்னா ஏ கண்டைன்டு இன் பி, ஏ வந்து பிக்குள்ளே இருக்கு. வென் டயக்ராமில் நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஒரு பின்னு ஒரு ஈவெண்ட் போட்டு ஏங்கிற ஈவெண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் த ரிசல்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அதுக்கப்புறம் நாட் ஓன்லி தட், probability of B negation A, உங்களுக்கு வந்து probability of B negation A
ஏ இல்லாத பியோட ப்ராபபிலிட்டி என்ன, நிகழ்தகவு என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன்சர் வரும். இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் பி ஆஃப் ஒமேகா வந்து 1ங்கிறதுனால எந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கினாலும் அதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. எனி ஈவெண்ட்டை ஏ பிலாங்கிங் டு எஃப் அதனுடைய வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஏ பிலாங்கிங் டு எஃப். இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான். axiomatic definition and properties யூஸ் பண்ணி கன்க்ளூட். இது 5வது ப்ராப்பர்ட்டி. 6வது ப்ராப்பர்ட்டி அது கொஞ்சம் பெருசு, அதனால் அடுத்த பேஜுக்கு போய்க்கிறேன். இப்போ நம்ம 6வது ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டை 2 ஈவெண்ட்ஸை எஃப்க்குள்ளே இருக்கிற 2 ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஈவெண்ட்ஸ், எஃப்க்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ். எப்படியாப்பட்ட ஈவெண்ட்ஸ்னா லெட் ஏஎன் பிஎன் increasing sequence of elements in F. Fங்கிறது வந்து சிக்மா ஃபீல்டு ஆன் ஒமேகா. அதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், எம்டி செட் இருக்கும், ஹோல் செட் இருக்கும், நிறைய சப்செட்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்கும், சாட்டிஸ்ஃபைங் ஆல் த சிக்மா ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் படி நிறைய எலிமெண்ட் இருக்கும். அதில் அந்த மாதிரி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எல்லா எலிமெண்ட்டும் எடுக்கலை. எதெல்லாம் இந்த இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னால் என்ன? இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னால் என்னன்னா, இப்போ ஒரு ஏஎன்னுங்கிற ஒரு எலிமெண்ட் எஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா an contained in or same as an plus 1 for all n is equal to 1, 2, 3 and so on. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது less than or equal to கிடையாது, contained in. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு பேர் வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், நீங்கள் ஞாபகம் இருக்கும். ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டுக்குள்ளே கண்டெய்ன்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ இப்படி சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்டை எடுத்திங்கன்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா P of limit n tends to infinity an அது same as limit n tends to infinity P of an. Where the limit n tends to infinity of an அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா union of n is equal to 1 to infinity an. அதுதான் மீனிங். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை பாருங்க, P of limit n tends to infinity an அப்படின்னா என்ன அர்த்தம்னா A1ங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, A2ங்கிறது 2வது எலிமெண்ட்டு, A3ங்கிறது 3வது எலிமெண்ட்டு. அப்படி சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்டில் லிமிட் ஒரு ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லிமிட்டிங் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்னா P ஆஃப் லிமிட் n tends to infinity P of anனா முதல்ல A1ங்கிற ஈவெண்ட்டுக்கு
ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி நம்பர் வச்சுக்கோங்க, ஒரு ரியல் வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. A2ங்கிற ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க, அது ஒரு வேல்யூ, ஒரு ரியல் நம்பர் லைஸ் பிட்வீன் 0 to 1. அப்புறம் தேர்ட் ஈவெண்ட் A3, மூணாவது ஈவெண்ட்டுக்கு கண்டுபிடிங்க, ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்படி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூவும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட்டிங் ஈவெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டியும் சேமாக இருக்கும். அதுதான் இந்த ரிசல்ட். நல்லா விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ப்ராபபிலிட்டி ஆப்ரேட் பண்ணுவோம், லிமிட்டிங் ஈவெண்ட் கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அந்த ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ரெண்டுமே சேம். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இதுக்கு ப்ரூஃப் நிறையா புக்கில் இருக்குது. இந்த ப்ரூஃப் எடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், அதனால நான் உங்களுக்கு ப்ரூஃபை சொல்ல. ப்ரூஃப் வந்து அந்த வென் டயக்ராம் இல்லைன்னா அந்த சேம் கான்செப்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் வந்ததுனால என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணலாம். an+1 மைனஸ் நகேஷன் an அந்த ஒரு ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பழைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். இப்போ நான் சொன்ன அந்த 5 ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா இந்த இன்க்ரீஸிங்காக இருக்கிறதுனால நகேஷன் பண்ணணும், an+1 நகேஷன் an, அப்படி ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதெல்லாமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கு யூனியன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா ஆன்சரும் வந்துடும் உங்களுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது இன்க்ரீஸிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா லிமிட் ஆஃப் ஏங்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஏ. இப்போ உடனே உங்களுக்கு தோணும் இது இன்க்ரீஸிங்காக இல்லாமல் டிக்ரீஸிங்காக இருந்தால் என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரியே இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. டிக்ரீஸிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா ஈக்குவலண்ட்டாக இதே மாதிரி கண்டிஷன் இருக்குது. கண்டைன்டின்க்கு பதிலாக an+1 contained in an. இதே மாதிரி லிமிட் ஆஃப் an இந்த யூனியனுக்கு பதில் இன்டர்செக்ஷன் வரும். அதுதான் ஒரு சேஞ்ச். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸிங் சீக்வன்ஸு. சப்போஸ் அது வந்து டிக்ரீஸிங் சீக்வன்ஸாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு போயிட்டு வரலாம். கடைசியில் வர லிமிட் ஆஃப் ஏங்கிறது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏஎன்ஸ் வரும். ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதலை, பட் வாயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான ரிசல்ட்டை சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி P ஆஃப் எம்டி செட் 0. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எம்டி செட்டோட ப்ராபபிலிட்டி மட்டும்தான் 0 கிடையாது. ஃபார் சம் சிச்சுவேஷன் ஒரு சில ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் 0 வரலாம். நீங்கள் நினச்சிக்கக்கூடாது வெறும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் மட்டும்தான் 0 வரணும், சம் ஈவெண்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே நான் 0 தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேர் ஆர் சம் ஈவெண்ட்ஸ் தட் கேன் பி 0 ஆல்சோ. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா மட்டும்தான் 1 கிடையாது, சம் அதர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் கூட 1 வரலாம். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் வந்து ஆல்வேஸ் 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா இஸ் ஆல்வேஸ் 1. there is no doubt, but there is a non-empty set that also can give a probability 0. Similarly, there is a possibility non-empty set which is contained in omega that also can give a probability 1. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எப்படி நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 1, அதே மாதிரி நான் எம்டி செட் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 0வும் வரலாம். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கண்டைன்ட் இன் ஒமேகா அதனுடைய ப்ராபபிலிட்டி 1 வரலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இப்போ 6 ப்ராப்பர்ட்டி பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் சொல்லிடுறேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து 2 எலிமெண்ட் வச்சுருக்குறோம். இந்த 2 எலிமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 4வது ப்ராப்பர்ட்டி வந்து 2 எலிமெண்ட் வச்சுருக்குறோம். இந்த 2 எலிமெண்ட்டும் இதே மாதிரி எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். நான் இதில் எழுதலை, பட் நீங்கள் இந்த 2 எலிமெண்ட்டை இதே மாதிரி 3, 4 ஒரு ஃபைனைட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இதை
இதே ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ வித் திஸ் we are completing all the or some important properties of the probability. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இப்போ முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த டாபிக் என்னென்னா கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. கிளாசிக்கல் definition of probability. இப்போ நீங்கள் ஆக்சமெட்டிக் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனில் ஒரு சில அசம்ஷன் எல்லாம் எடுத்தீங்கன்னா கிளாசிக்கல் டெஃபினிஷன் வந்துடும். எப்படி? கிளாசிக்கல் டெஃபினிஷனில் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ஒமேகா எஃப் பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸை நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னா கிளாசிக்கல் டெஃபினிஷனுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒமேகாவோட கார்டினாலிட்டி இது ஃபைனைட். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். கார்டினாலிட்டினா இதில் இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் எவ்வளோன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபைனைட் நம்பராக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபைனைட் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் என்ன சொன்னேன்னா ஒமேகா வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், அன்கவுண்டபிளி மெனி இருக்கலாம். பட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு கேஸ் தான் வரும், ஃபைனைட் மட்டும்தான். நியூமரல்ஸாகவும் இருக்கலாம், நான் நியூமரல்ஸாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதில் இருக்க எத்தனை எலிமெண்ட்டுன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபைனைட். ஸோ அதனால் அந்த அடுத்த ரெண்டு கேஸ் வந்து அவுட். கவுண்டபிளி இன்ஃபைனைட்டும் அன்கவுண்டபிள் மீனிங் கிடையாது. ஸோ இது அதுக்கு அடுத்த அசம்ஷன், இந்த சிக்மா ஃபீல்டு வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி படித்தோம் ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனில். இப்போ வந்து என்ன பண்ணிடுறோம்னா லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு அல்லனா பவர் செட் ஆன் ஒமேகா. ஒமேகா ஆல்ரெடி ஃபைனைட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பவர் செட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் இருக்க எலிமெண்ட் வந்து 2n தான் இருக்க முடியும். இதனுடைய எலிமெண்ட் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2n தான் இருக்கணும். கம்மியாகவும் இருக்க முடியாது, கூடுதலாகவும் இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டில் வந்து 3 எலிமெண்ட் ஒமேகா ஒன்று பண்ணோம் ஏபிசின்னு. அதில் இருக்க லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டில் வந்து 8 எலிமெண்ட் வந்தது. அதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். அதே 2 எலிமெண்ட் வர ஹெட் டெய்ல் அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு வந்து 4 எலிமெண்ட். ஸோ எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒமேகா இருந்துச்சுன்னா அந்த லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு பண்ணிங்கன்னா அந்த பவர் செட்டை எலிமெண்ட் வந்து 2n தான், அவ்வளோ எலிமெண்ட் தான் இருக்கும். எம்டி செட்டு, ஹோல் செட்டு, அப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்டு, அப்புறம் யூனியன், காம்ப்ளிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பவர் செட்டில் தான் போய் நிற்பீங்க. இது ரெண்டாவது அசம்ஷன். மூணாவது அசம்ஷன், இந்த பிங்கிறது வந்து முன்னாடி ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனில் வந்து எனி ரியல் வேல்யூட் செட் ஃபங்க்ஷன் அந்த 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ப்ராபபிலிட்டின்னு சொன்னோம். ஆனால் இப்போ வந்து இந்த பி ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். இந்த ஒமேகாவில் இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் W1 W2 அப்படின்னு எழுதிட்டு போகிறேன். WN நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, n எலிமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் அதுக்கு நான் இப்படி எழுதிக்கிறேன், W1 W2 W3 WN வரை. இப்போ நான் என்ன அதை வச்சு தான் நான் இந்த P டிஃபைன் பண்ண போகிறேன். P ஆஃப் ஒவ்வொரு Wஸ்க்கும் WI என்ன வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வேல்யூவாக இருந்ததுன்னா அது கிளாசிக்கல் டெஃபினேஷனாக வரும். இது 1/n I is equal to 1 to n. எல்லா WIஸ்க்கும் ஒரே வேல்யூ தான், அந்த வேல்யூ வந்து 1/n. இப்போ நீங்கள் ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா எஃப்லேருந்து டிஃபைன் பண்ணணும். ஆனால் நான் எஃப்க்கு பதில் ஈச் WIலேருந்து டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா எஃப் வந்து லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இதை வச்சுட்டு அதில் இருக்க எலிமெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இங்கே நான் WIஸ் சொன்னதுனால உங்களுக்கு அந்த எம்டி செட் ப்ராபபிலிட்டி வந்து 0 வச்சுக்கணும். P ஆஃப் எம்டி செட் நான் எழுதலை,
நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பி ஆஃப் எம்டி செட் வந்து 0. பி ஆஃப் ஒமேகா வந்து ஆட்டோமேட்டிக்கி 1 வந்துடும். ஏன்னா இது 1/n எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா n டைம்ஸ் 1/n. ஸோ யூ வில் கெட் 1. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து இது வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுக்கும். இந்த மாதிரி இந்த 3 கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வர்ற டெஃபினேஷன் வந்து கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதை தான் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம். ஸ்கூல் டேஸில் நம்ம படித்த ப்ராபபிலிட்டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட்டோட நிகழ்தகவு ஃபேவரபிள் கேசஸ் எல்லாத்தையும் பண்ணிடுச்சு டோட்டல் கேசஸ்னு டினாமினேட்டரை போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு சப்செட்டை ஒமேகாவிலேருந்து ஒரு சப்செட் க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபியூ டபிள்யூஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா, எத்தனை வாட்டி அந்த டபிள்யூஸ் வருமோ அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸஸ். ஏன் வருதுன்னா, ஒமேகா முதல்ல ஃபைனைட்டு, ரெண்டாவது நீங்கள் லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்திருக்கீங்க, அந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த பியை வந்து இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா ஈக்கு ப்ராபபிள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாம்பிளோட ப்ராபபிலிட்டி வந்து ஈக்கு ப்ராபபிள். நான் ஈவெண்ட்டை வந்து ஈக்கு ப்ராபபிள் சொல்லலை, ஈச் பாசிபிள் அவுட்கம் வந்து ஈக்கு ப்ராபபிள். ஈவெண்ட் வேறு, சாம்பிள் வேறு. ஈச் சாம்பிள் வந்து ஈக்கு ப்ராபபிளாக இருந்துச்சுன்னா, அதாவது பி ஆஃப் டபிள்யூஐஸ் வந்து 1/n இருந்துச்சுன்னா, யூ வில் கெட் த கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்படி வர்றதுனால நீங்கள் ஃபார் எனி ஈவெண்ட் A which is contained in omega, P of A is nothing but நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனியன் ஆஃப் W. எந்த மாதிரி டபிள்யூவை யூனியன் பண்ணணும்னா, எந்தெந்த டபிள்யூ எல்லாம் ஏ கொடுக்குமோ அந்த டபிள்யூ எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டியை யூனியன் பண்ணிங்கன்னா, இது எல்லாமே மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். அதனால் இதை வந்து நீங்கள் சம்மேஷன் பண்ணி 1/n எங்கெல்லாம் W belonging to A. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏயோட கார்டினாலிட்டி இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் கண்டைன்ட் இன் ஒமேகாங்கிறனால ஈவெண்ட். இதை வந்து இப்படின்னு சொல்லலாம், A belonging to Fன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். A belonging to Fவும் A contained in ஒமேகாவும் ஒன்று தான். ஸோ இதோட இந்த கிளாசிக்கல் டெஃபினேஷனுங்கிற கான்செப்ட் முடியுது. இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறது, எனி ஈவெண்ட்டுக்கு எப்படி நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருப்போம். அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதோட லெக்சர் 2, அதாவது ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். அடுத்த லெக்சரில் நம்ம இண்டிபெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸு, பேஸ் தேரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அதை எல்லாத்தையும் அடுத்த லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.